Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது மீன் குழம்பு, அதாவது கொடுவா மீன் குழம்பு. இது வந்து என்னன்னா புளி தண்ணி, தக்காளி, மசாலா, அதாவது மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் ஆட் பண்ணி நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மீன் குழம்புக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். நிறைய கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு 2 மடங்கு நான் எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஊற வச்சிருக்கிறேன். இதை வந்து நம்ம கரைச்சு ஒரு மண் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சிடணும். இது வந்து 2-3 டைமாவது கரைக்கணும். நான் வந்து 1 by 1 நான் சொல்லிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் புளி எடுத்த அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி ஜூஸ் எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இது நம்ம இன்னொரு டைம் கூட கரைச்சிக்கலாம். நம்ம மீன் குழம்புக்கு புளி வந்து நல்லா கரைச்சி வச்சிட்டோம். இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா மஞ்சள் தூள் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் மஞ்சள் வந்து மீன்லையும் கலந்து வச்சுருக்கிறேன். நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இது காரம் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3. இது வந்து கிரேவி வந்து நல்லா திக் பண்ணி கொடுக்கும். இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம், தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு நம்ம கல் உப்பு தான் போட போகிறோம். இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து நம்ம தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா தோல் வேண்டாம். இந்த மாதிரி தக்காளியில் தோல் எடுத்துடலாம். நல்லா கை விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் பழமாக இருந்ததுன்னா ஈஸியாக வரும். நம்ம இன்றைக்கி கொடுவா மீன் 1/2 கிலோ வாங்கியிருக்கிறோம். இதை வச்சு தான் நம்ம மீன் செய்ய போகிறோம். கொடுவா அல்லது கொரக்கை மீன். நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். கூடவே கருவேப்பிலை. இதுக்கு சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து 150 கிராம் எடுத்துருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், நாட்டு பூண்டு. சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா வதக்கணும். நம்மளுக்கு நல்லெண்ணெய் தேவைன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம தக்காளி ஆல்ரெடி வந்து கரைச்சி வச்சுருக்கிறோம். இதையே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி, மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து மேலே வரும். கடைசியாக நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து புளித்தண்ணி கூடயே ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம அடுத்து தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 15 மினிட்ஸு இல்லைனா 10 மினிட்ஸ். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 10 மினிட்ஸ் போதும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் நான் சொல்லியிருந்தேன், ஆனால் 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தேவைன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி திக்காக இருக்கணும்னா இப்படியே இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிஷ் வந்து உப்பு, மஞ்சத்தூள் இது 2ம் போட்டு ஊற வச்சுருந்தோம். இப்போ வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மீன் குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் வந்து என்னன்னா நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். கட்லா எல்லாத்துலேயுமே வந்து நிறையா முள் இருக்கும். பட் இதில் வந்து ஒரே ஒரு சென்டரில் ஒரே ஒரு முள் இருக்கிறது மட்டும்தான். இதை நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் 3 நிமிஷம் இருந்தாலே போதும். மீன் வந்து வெந்துடும். அதாவது சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். மீன் குழம்பு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்தாச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது வந்து நம்ம காலையில் செஞ்சு வச்சா மத்தியானம் சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்ச உடனே சாப்பிட்டோன்னா சாதத்துக்கு கூட சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இது நல்லா ஊறணும். சுவையான மீன் குழம்பு ரெடி. சுவையான கொடுவா மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். நம் வார்த்தைகள்
பிறர் மனத்தினை புண்படுத்தாத வகையில் இன்பத்தை தரக்கூடிய இனிய சொற்களை பேச வேண்டும்.